ஹாய் கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பரஸ் ஃபைனல் சாப்டர், அதாவது சீசன் 1 இதோட முடியுது. இந்த சீசன் முடிச்சதுக்கடுத்து ஒரு புது மான்வா போடலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லோரும் மான்வாவாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது டிஃப்ரெண்ட் மான்வா கேட்குறீங்க. அதனால் முடிஞ்சாலும் எல்லாத்தையும் சீசன் 1 முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக எல்லாத்தையும் அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 சாப்டர் 10 சாப்டர் அப்லோட் பண்ணலாம் ஒரு ஐடியா. ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் நீங்கள் தான் அதிகமாக லைக்கு போட்டு கொஞ்சம் ஊக்குவிக்கணும். நீங்கள் லைக்கு போடலன்னா எனக்கு அப்புறம் டீமோட்டிவேஷன் ஆயிரும், யாருமே பார்க்க மாட்டுறாங்கன்னு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக லைக் போடுவீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் அந்த குதிரைக்கார இந்த பவர் இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த ஸ்வாட்ஸ் அண்ட் கில்டோட நான் போய் எந்த இது வச்சுக்க தேவையில்ல, அசால்ட்டாக அவங்க அழிக்க முடியும், அவங்க என் வழியில் தொந்தரவு பண்ண வர மாட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த டிராகனுக்கு கோவப்படுது. இங்கே ஒரு பெரிய டிராகன் நிற்கிறேன், நீ வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதோட எனர்ஜி அனுப்புது. அதுதான் கோல்டன் டிராகன் ப்ரீத்துன்னு சொல்லி வாயிலேருந்து ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. அது நேரம் அந்த குதிரைக்காரன் கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ அந்த குதிரைக்காரன் அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சு போகிறான். டிராகன் கிட்ட என்னைய தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனோட 2 காலை தூக்கி என்ன பண்றான், தண்டர் கிக் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி இருக்க 2 காலையும் வச்சு அந்த டிராகனை அடிக்கிறான். அடிக்கும் போது அந்த டிராகன் அப்படியே கொஞ்சம் தடுமாறி அப்படியே அந்த டிராகன் அப்படியே கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த குதிரைக்காரை நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே முன்னாடி ஒரு கோப்பை இருக்கும்ல, அந்த கோப்பைக்கிட்ட இதை மட்டும் ஆட் பண்ணிட்டா இமேஜினேஷனை பண்ண முடியாலும் நான் ஸ்ட்ராங்காக மாறிடுவேன். இந்த டீமன் கிங்கோட இதை நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ குடிக்கும்போது அவன் உடம்புல இன்னும் எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வலிக்குது. அப்புறம் அவனுக்கு பின்னாடி அப்படியே ரெக்க பிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியாக ஒரு ஃபார்முக்கு வரான். இதான் ஈவில் ஃபேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருத்து தான் இந்த டீமன் கிங்கோட அந்த ஸ்வீட் வாயினை குடித்ததுனால இன்னும் எக்கச்சக்கமான பவர் எனக்கு வந்திருக்கு. அதனால யார் ஏன் தடைக்கு வந்தானோ அவங்கள நசிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ சைடு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு முன்னாடி ஆனி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னப்பா ரொம்ப வியர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கான், எலிசபெத் போய் எதையாச்சும் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது கவலைப்படாதீங்க, இதை நான் உங்கள் கிட்டையும் எலிசபெத் அக்கா கிட்டையும் விட மாட்டேன், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் என் பவரை வச்சு இதை காலி பண்ணுறேன் அப்படின்னு ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பப்பட் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அவள் வயிற்றுல ஒரு ஓட்ட மாதிரி வந்துருச்சு. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த குதிரைக்காரன் அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கான். அந்த ஸ்பீடாக உடனே தான் நான் எலிமினேட் பண்ணோம், நீ தான் ஒரு ட்ரெட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்ட நம்ம ஹீரோ ஆனி சிஸ்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஓன் டர்ன் தான் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்காரன் அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ ஆனி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஆனியை தூக்கி வச்சுட்டு ஆனி சிஸ்டர் அப்படியே இருங்க, எலிசபெத் உங்களை காப்பாற்றுவாங்க, நீங்கள் இங்கேருந்து போக முடியாது, நீங்கள் சாக முடியாது அப்படின்னு ஹீரோ அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக மாறிட்டாங்க. அப்போ அந்த குதிரைக்காரன் நேராக எலிசபெத்து கிட்ட போகும்போது, எனக்கு தெரியும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ஹைட் பண்ணி வச்சுருக்க, ஆனால் அது இப்போ எந்த பிரோஜனும் கிடையாது. அதனால நான் உனக்கு 2 வாய்ப்பு தரேன். அது என்னன்னா, நீ என்னோட உம்மனா மாறிடணும். அப்புறம் இங்கே இருக்க கிண்டத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணணும். அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ எனக்கு உதவி பண்ணணும். அப்புறம் அந்த மான்ஸ்டர் எலிசபெத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் எலிசபெத் அசால்ட்டாக அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2வது என்னன்னா, நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாவுற அளவு நான் விளாண்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீ யூஸ்லெஸ் ஆனவனே நான் உன்னை அப்படியே தூக்கி போட்டுருவேன். அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி டென்ஷன். பாஸ்டர் எலிசபெத் அவனை கொலை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். என்ன உன் சர்வெண்ட் ரொம்ப அப்படியே துடிக்கிறான், அவனை நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோ அப்படியே அதே தண்டர் ரோட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சைட் பார்த்தா ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜி அந்த இடத்துல விழுகுது. அப்புறம் அந்த சைட் பார்த்தா அந்த குதிரைக்காரனுக்கு அட்டாக் விழுகுது. என்னென்னு பார்த்தா ஒரு புகையாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புகை போகும்போது சரி, இதுக்கு மேலே நம்ம 6 வேஷம் போட்டிருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட பவர் அன்லீஸ் பண்ண போகிறான்னா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டரில் அந்த அட்டாக்குக்கு அந்த குதிரைக்காரன் அப்படியே பின்னாடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கான். இது வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு, நான் டீமன் கிங் அந்த இதையும் குடிச்சிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காகியும் எந்த ஃபோர்ஸ் என்னை பின்னாடி தள்ளி விட்டுச்சு அப்படின்னு அந்த குதிரைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது இது நீ தான் பண்ணியா அப்போ நம்ம எலிசபெத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எலிசபெத் அசால்ட்டாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பவரை வச்சு இந்த குயினோட கிளாத்தை கூட உன்னால் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, நீ உன்னோட சால்வேஷனுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு குயின் எலிசபெத் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனா சொல்லியிருப்பானா, இதுக்கு மேலே நான் மார்வெஸ் இருக்க வேணாம் சொல்லியிருப்பார்ல. அப்போ ஹீரோனா சொல்கிறானா,
அவங்களாம் நீ என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஹீரோன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட ஜாக்கெட் மின்னிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அந்த பண்ண ஜாக்கெட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏதாச்சும் அட்டாக் பட்டானோ அது வந்து உள்ள பெனிட்ரேட் போகாத அளவு ஒரு மேஜிக்கல் ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணியிருக்கான். அப்படின்னு தான் ஹீரோ, ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு எலிசபெத் என்னாச்சு இவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் எனக்கு தெரியுது நான் இப்போ தான் தெரியுது நான் எலிசபெத்துக்கு ஒரு சர்வெண்ட்டாக தான் இருந்திருக்கேன். அதாவது நான் டெலிஷியஸ் ஃபுட்டு கொடுப்பேன், அதுக்கு அவள் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாள். அப்புறம் நான் வந்து எலிசபெத்து கூட இருப்பேன். ஒருவேளை நான் என்னோட ஒருத்த நான் காமிக்காமல் இருந்தா அவளுக்கு வந்து அது போகாமல் இருந்துச்சுன்னா அப்போ இவன் வந்து என்னை வந்து யூஸ்லெஸ்ன்னு நினச்சி தூக்கி போட்டுருவான். அதே நேரத்தில் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவனுக்கு வந்து அந்த ரைஸ் பால், அதாவது அந்த சாப்பாடெலாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்னை ப்ரொவைட் பண்ணுவா. அப்போ இவன் வந்து என்னோட பாடி கார்டாக இருப்பான் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு, ஏன்னா நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அதனால் அந்த குதிரைக்காரன் வந்து என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பார்த்தா ரொம்ப இதாக இருக்க, நீ வந்து ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, உன் ஸ்ட்ரென்த்தை தான் இப்போ பார்த்தோமே, அது என்ன அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தா, உன்னை லைட்டாக சுண்டு வரல அடித்து முடிச்சிடண்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அந்த உமன் அவள் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால எங்கள் 2 பேருக்குள்ளே வராத, நீ வந்தனா நீ அங்கேயே செத்துருவ அப்படி வந்து அந்த குதிரைக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அப்போது குதிரைக்காரன் என்ன பண்ணுறான்னா, எலிசபெத் ஒரு பதில் சொல்லாதனால அணுவாக வச்சு சித்திரவதை பண்ணிட்டு கொலை பண்ணு அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்கணும். அதுக்காக நம்ம எலிசபெத்தை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃபுல் ஃபோர்ஸாக வரும்போது, இங்கே பாரு நீ தான் இதுக்கு ஆசைப்பட்ட, ஸோ இதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த எலிசபெத்துக்கிட்ட அந்த மான்ஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று வந்து அந்த மான்ஸ்டர் அப்படியே தட்டி விடுது. அப்படியே அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து தரையில் போய் நொறுங்குது. அப்போ உனக்கு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த குதிரைக்கார ஒட்டம்பெல்லாம் அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. என்ன 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 நடந்துச்சு அப்புறம் அந்த குதிரைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. அப்படியே அந்த ஷேடோவில் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அது அது அதான் டிராகனோட ட்ரூ ஃபார்மா, ஆனால் நான் இப்போ கொலை பண்ணினேன் அப்புறம் அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த குதிரைக்காரன் கொலை பண்ணியிருப்பான்ல, அது சாதா டிராகனில், அது சும்மா ஒரு இல்யூஷன் சின்ன மேஜிக்கு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து எலிசபெத் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பெட்டை கூட அவனால் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் வந்து ரிவீல் பண்ணுது. அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு வாய்ட் ட்ரில்லிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கோல்டன் டிராகன் குயின் சொல்கிறாங்க. ரேங்க் வந்து 1 ஸ்டார் டீமன் கிங், அதாவது இதுக்கு அடுத்து இருக்க லெவல் தான் வந்து நம்ம டீமன் குயின் இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறதா இந்த டிராகன் இருக்கிறது. அப்போ அவன் இல்லை இல்லை இது இம்பாசிபிள், நான் டீமன் கிங்கோட பவர் வச்சுருக்கேன், நான் தோக்க மாட்டேன் அப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து அதை வந்து நொறுக்குது. அது என்னன்னு பார்த்தா அந்த டிராகனோட ஒரு சின்ன விரல், அது பட்டு அந்த டீமன் மொத்தமாக, அதாவது அந்த குதிரைக்காரன் மொத்தமாக செத்து போகிறான். அவன் மட்டும்தான் இன்னும் உயிரோட இருந்தான். அவங்களோட மொத்த சீரியஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ எலிசபெத் இது உண்மையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ நீ ஏற்கனவே டிஸ்கவர் பண்ணிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எலிசபெத் பொறுத்தளவு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஓவர் பவரான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அப்போ இந்த சைடு அது மட்டும் இல்லை, இது வந்து உண்மையான ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க கோல்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிசப்பேர் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோஸ்லாம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ என்ன நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் பதட்டத்தில் சொல்லிட்டு இருக்கான். நீ மேஜிக்கில் வேணால் வீக்காக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துலேருந்து உன்னால் கூட ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு அந்த டிராகன் வந்து ஏதோ ஒரு பாஷையில் பேசுது. எலிசபெத் வந்து ஏதோ ஒரு பாஷையில் வந்து அந்த டிராகன்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுது. மாஸ்டர் இது நீங்கள் தானா, நான் தான் உங்கள் எமிலியா, உங்கள் வருகைக்காக நான் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்கு. இதுதான் எமிலியா, எலிசபெத்தோட பெட்டு. ஸோ எலிசபெத்தோட பெட்டு தான் இவ்வளோ ஓவர் பவராக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே வந்து டீமன் கிங் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிட்டியா, அப்புறம் எதுக்கு சும்மா இங்கேயே இருக்க, நான் வந்து உன்னை இங்கே வேக்கப் பண்ண வேணாம் தான் நினச்சேன் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மாஸ்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எந்த வார்த்தையும் சொல்லாமல் 500 வருஷமாக ஆளே காணும், நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என்னை விட்டுட்டு போகாதீங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்த்தா இந்த மாதிரி டிராகனோட ஆர்ஜின் சொல்கிறாங்க. அதாவது எலிசபெத்தோட அந்த பெட்டு இருக்குல்ல அதோட ஆர்ஜினை சொல்கிறாங்க. நான் வந்து ஹெவன் அண்ட் எர்த்துக்கு நடுவில் பிறந்தேன், அப்போ என்னை மாஸ்டர் தான் வந்து என்னை வந்து முட்டையிலேருந்து பொறிக்க வச்சாங்க, அது அவங்களோட மேஜிக்கல் பவர் வச்சு அப்படின்னு சொல்லும்போது குட்டியாக ஒரு டிராகன் வருது. பார்த்தா எலிசபெத் வந்து அட் டைம் அப்போ அந்த டிராகனோட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அப்போ மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, அதே எமிலியா. நான் அப்புறம் அவங்க எனக்கு வந்து பர்சனலாக கைட் பண்ணாங்க, என்னை ட்ரெயின் பண்ணாங்க, அப்படி என் கூட விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சரி எலிசபெத் வந்து அந்த டிராகனோட விளையாடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்து ஒரு சீக்ரெட் ஓத் எடுத்தேன், அது என்னன்னா நான் என்னோட மாஸ்டர் வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அது குட்டியுன்னு இருக்கும்போது கத்திக்கிட்டே இருக்கும். எலிசபெத் ஏதாச்சும்
எதிர்த்து பேசுனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குட்டி ட்ராகன் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். வளர்ந்து என்னோட மாஸ்டருக்கு ஒரு மவுண்டாக மாறினேன். மவுண்டுனா என்னென்னா மிருகத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அந்த ட்ராவல் பண்ணுற மிருக பேர் தான் மவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சைடு வந்து யார் வந்தால் நான் எல்லாத்தையும் வந்து சாவடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னோட மாஸ்டர் வந்து இந்த இடத்த வந்து ரூல் பண்ண நினச்சாங்க. அப்போ நான் பார்க்கும்போது என்னோட மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வந்து பவரை வச்சு இந்த இடத்த மொத்தமாக டாமினேஷன் பண்ணாங்க. ஆனால் என்னோட மாஸ்டரோட ஸ்மைல் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. என் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கானாங்க. ஆனால் நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். என் மாஸ்டருக்கான அந்த ஒரு உதவி கூட என்னால் பண்ண முடியல. அவங்க அவ்வளோ சேடாக இருந்தும் அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, யாருமே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு அவங்க வந்து இந்த லெஜெண்டரி ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டோன்னே அந்த இடத்த ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி போகும்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்க வரதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இந்த சைடு அந்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் பேசுகிறாங்கன்னா அந்த அரிஸ்டாக்ராட்டில் இருப்பார்ல, அந்த மினிஸ்டர் ஆஃப் மேன்கைண்ட், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் நம்ம மெஜஸ்டி வரல. அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மெஜஸ்டி பேர் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கும். அது போக இங்கே இருக்க க்ரைம் ரேட்டும் ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த அரிஸ்டாக்ராட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு பார்த்தா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஓர்கில் இருக்க அந்த முகில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஏற்கனவே எக்கச்சக்கமான அல்ட்ராசிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஒர்க் ட்ரைப்லேயும் வந்து நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். அது என்னென்னா, நாங்கள் எல்லோரும் இந்த இடத்த விட்டு செப்ரேட்டாக போய் மெஜஸ்டியோட ஷேடோவில் இல்லாமல் நாங்கள் வந்து வாழ்க்க போகிறோம். அதாவது மெஜஸ்டியே இல்லை, அப்போ நம்ம இங்கேருந்து என்ன பிரயோஜனம், நம்ம தனியாக போய் வாழ்வோன்னு அப்படியே அந்த ஒர்க்கு சொல்லிகிட்டு இருக்கு. இன்னொன்று சைட் பார்த்தா அந்த டிராஃப்ட் இருப்பாங்களே, ஹெம்டர்டிங்கர், அவர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எங்களால் இந்த இடத்துல சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இந்த இடத்துல எத்தனை நாள் தான் உட்கார முடியும். அதனால் நாங்களும் இந்த இடத்த விட்டு பிரியலான் இருக்கோம். மெஜஸ்டி வரும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மெஜஸ்டி இந்த இடத்துக்கு வரல அப்புறம் அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் டுவெலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிங் நீ என்ன பண்ண போகிற, மெஜஸ்டியோட ஆர்டரை ஃபாலோ பண்ண போறியா? அவங்க இன்னும் வரலையே, இதை பற்றி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒருவேளை லெஜெண்டரி ஹீரோ வந்து மெஜஸ்டி கிட்ட ஏதாவது ஃபைட் பண்ணி மெஜஸ்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அந்த மாதிரி எல்ஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு அந்த ஜிங் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது இம்பாசிபிள், மெஜஸ்டியோட டெரிஃபிக் பவர் மூலமாக யார் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த லெஜெண்டரி ஹீரோவாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்கவே கிடக்காது, அது வேறு ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று சைடு பார்த்தா அந்த ஹியூமன் ஒருத்தர் இருப்பார்ல, என்னால் இதை அக்ரி பண்ண முடியல, நம்ம போய் மெஜஸ்டியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் அந்த கையில் கடைசி ஒரே ஒரு முடி வாங்கியிருப்பான். பார்த்தா அந்த முடி கூட இன்னும் அந்த இது இல்லாமல் அதில் அந்த எனர்ஜி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஆனால் முடிவில் எல்லா மினிஸ்டரும் வந்து ஒரு ரிலிஜனுக்கும் டிவைட் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த இடத்துல இருக்க இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி டிராகன் அங்கேயே இருக்குது. கையில் பார்த்தா அந்த கோப்பை இருக்குது. அந்த கோப்பை தான் வந்து இங்கே இருந்திருக்கும்ல, அந்த கோப்பை தான் கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் நானும் என் மாஸ்டர் எங்கே போகிறாங்கன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. கடைசி இந்த கோப்பை தான் கிடச்சிச்சு. நான் அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் மாஸ்டர் வர அளவு நான் வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க கடைசி அளவு வரவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கடைசியாக வந்துட்டீங்க, இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாஸ்டரே அப்படின்னு வந்து அந்த டிராகன் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அதை எமிலியா டிராகன் வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஓ அப்படியா? ஆனால் இந்த மாதிரி இத்தனை நாள் நீ பிரிஞ்சதுனால இப்போ நீ வந்து அந்த டிராகன் கிங் லெவலுக்கு போயிருக்க. நான் சொல்லி கொடுத்த அந்த மெடிடேஷன் தானே இப்போ உனக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. அப்புறம் வந்து டீமன் கிங் சொல்லிட்டு இருக்காங்க, மாஸ்டர் இருந்தாலும் என்னை விட்டு இனிமே போகாதீங்க மாஸ்டர். அப்புறம் வந்து அந்த எமிலியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் மாஸ்டர் 500 வருஷம் இங்கே இல்லைனாலும் நான் அந்த மெடிடேஷன் எடுத்தனால இந்த டீமன் கிங் லெவலுக்கு வந்திருப்பேன். இதுக்கு எல்லா காரணம் மாஸ்டர் தான். இந்த மாஸ்டர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த லெவல் கூட வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து இனிமேல் போகவே மாட்டேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ, ஆமாம் எலிசபெத்து, நீ கொஞ்சம் நேரம் அவன் பாஸ்ட்டை கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டு இங்கே ஆனி சிஸ்டர் வந்து உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அது காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஆனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை தந்துட்டு பெதர் லீப்பிங் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க வயிற்றுல ஒரு லிட்ரலி பெரிய ஹோல் இருக்குது. பட் அது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போ வந்து ஆனி உங்களுக்கு உடம்பு சரி இருக்கா, ஆனி உங்களுக்கு நல்லா இருக்கா உடம்பு அப்படின்னு வந்து ஹீரோ சந்தோஷமாக கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பவுச்சிலேருந்து ஒரு ஐட்டத்தை வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் என்னை மன்னிச்சிருங்க பிரதர், நீங்கள் கொடுத்த ஆப்பிள் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு ஆனி அழுதுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ நல்லா இருக்க, அது போய் நம்ம ஹீரோ வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. இவன் அந்த பனானாவை வந்து வீம்புக்கு தான் கொடுத்துருக்கான் அந்த கிரவுண்டில் அப்படின்னு வந்து எலிசபெத் எல்லாத்தையும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பனானா அவ்வளோ பவர் இருக்காது, ஆப்பிள் அவ்வளோ பவர் அதிகமாக இருக்கனால தான் அந்த ஆப்பிளை வந்து இவன்கிட்ட கொடுத்துருக்காங்க, மற்றெல்லாம் அவ்வளோ பவர் இல்லை. அந்த மாதிரி வந்து எலிசபெத் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக இது எல்லாமே வந்து இந்த இவனோட பிளான் தான். இவன் தான் எல்லாத்தையும் வந்து பப்பட் மாட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து எலிசபெத் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்க்கும்போது மாஸ்டர் மாஸ்டர் என்னோட அன்போட மாஸ்டர் அப்படின்னு வந்து அந்த டிராகன் வந்து எலிசபெத்தை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோடய மாஸ்டர் வந்து அங்கே இருக்க அந்த பர்சனை வந்து 2 தடவை திரும்பி பார்த்துருக்காங்க. இல்லை இது என்னது இது அப்படின்னு கோவமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து நீ அட்டென்ஷன் கொடுக்காம அங்கே யாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் மாஸ்டர் அப்படின்னு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் அது யார் மாஸ்டர் அப்படின்னு வந்து கோவத்தில் கேட்கும்போது, அதுவா அதான் லெஜெண்டரி ஹீரோ, அவன் வீட்டில் தான் நான் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நீயா, நீ தான் அந்த லெஜெண்டரி ஹீரோவா, நீ தான் எங்களோட அந்த எலிசபெத், நீ தான் எங்களோட மாஸ்டர் வந்து கிட்னாப் பண்ணி 500 வருஷமா எவ்வளோ தைரியம் தான் என் மாஸ்டர் என்கிட்ட சீல் பண்ணியிருப்பேன், உன்னை விட மாட்டேன். அது போக என் மாஸ்டரோட ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணுறியா, அந்த ஹார்ட் எனக்கு மட்டும்தான், நான் உன்னை இங்கே மொத்தமாக சாவடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த எமிலியா வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹலோ என் பேர் லீப்பிங், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லும்போது, நைஸ் டு மீட் யூவா, இப்போது என்னோட டிராகன் லெவலில் இருக்கேன், அதாவது இப்போ நான் டீமன் கிங் லெவலில் இருக்கேன், அதனால் இந்த இடத்துல நான் மாஸ்டரோட சேர்ந்து உன்னை டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எமிலியா. அப்போ எமிலியா வந்து டிராகன் கிங் அப்படின்னு ஒரு பெரிய அட்டாக்கை வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்கு. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக வந்து நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்கு. ஆனால் எமிலியா ஷாக் ஆகுறாங்க. என்னது இதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. நான் தான் ஏற்கனவே போகிற சாப்பிட்டு சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஹீரோ வந்து அதில் பவர்ஃபுல்லாக இருப்பா, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறதுல நல்லா இருந்திருக்கணும். பார்த்தா அந்த ஸ்டிச்சிங் பண்ணது தான் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருக்கு. அதை பெனட்ரேட் கூட பண்ண முடியல. இந்த ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சாரி எனக்கு ரியாக்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து எமிலியா ஷாக் ஆனாங்க. என்னோட அட்டாக் வந்து ஒரு டவுனையே டிஸ்ட்ராய் பண்ணோம், ஆனால் இப்படி டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி எமிலியா ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை தூக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது இல்லை இவ்வளோ பெரிய ஒரு அப்ரஸிவ் பவரா, என் மாஸ்டரோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, இது என்ன நடக்குது அப்படின்னு எம்எல்ஏக்கு உயிர் பயம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை வேணாம் அப்படின்னு வந்து அவங்க கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சாரி, அவன் ஹேண்ட்ஷேக்கை கொடுக்காம என்னை மன்னிச்சிரு, பரவாயில்ல, நீ வந்து எலிசபெத் மாதிரி ரொம்ப காமாக இருக்கே, எலிசபெத் வந்து அவ்வளோ மாதிரியும் உன்னை வளர்த்துருக்காளே, நான் தான் வந்து அவளோட ஃப்ரெண்டு. ஓ ஓ அது போக வந்து நீ வந்து ஒரு டிராகன் கேர்ள் எம்லியா தானே, அவளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கரெக்டு தானே அப்படின்னு எலிசபெத்திட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஹேண்ட்ஷேக்கா ஃப்ரெண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ அப்படின்னு சொல்லலாம், அதாவது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா என் மவுண்டு அப்படின்னு வந்து ஹீரோன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மவுண்டா, எப்படி மவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த எம்எல்ஏ குட்டி விட்டுருக்காங்களா, அதுக்கு மேலே வந்து டீமன் குயின் வந்து வச்சுட்டு சவாரி போகிற மாதிரி நம்ம ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து சரி போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறாங்க. பார்த்தா நம்ம எலிசபெத் மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே டெலிபோர்ட் ஆகி திரும்பி நம்ம ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்துல பொத்துன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க, மாஸ்டரோட பவர் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க டீமாட் ரிவ்யூவில் வந்து சூப்பரான பவர் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து மாஸ்டர்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒர்த்து அப்படின்னு வந்து அந்த எம்லியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகிட்டோமா, அப்போனா பரவாயில்ல, எலிசபெத்தோட அந்த பவர் இருக்கிற அளவு இது எல்லாமே குழந்தை விளையாட்டு தான், அதாவது இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சுல, இது எல்லாமே சும்மா அப்படி இப்படி உப்புக்கு சப்பாடி அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எலிசபெத் நம்ம சைடு இருக்கிற அளவு நம்ம ப்ரொடக்ட்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி ஹீரோ சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தீங்க ஆனி வந்து இருமிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தலை சுற்றி கீழே விழுதுக்கிட்டாங்க. சிஸ்டர் ஆனி அப்படி நம்ம கீழே கத்திக்கிட்டு இருக்கான். இந்த டெலிபோர்ட்டேஷன் எனக்கு ஒத்துக்க மாட்டேதுன்னு சொல்லி வாயிலேருந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. லீப்பிங் நீ வந்து அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் கொஞ்சம் எம்னிட்டியாட்ட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து டீமன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஆனியை தூக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு எமிலியா என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் என்கிட்ட ஏதாச்சும் மாஸ்டர் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்புறம் வந்து எமிலியா பக்கத்தில் வரும்போது, அது போக நீங்கள் எந்த ஆர்டர் கொடுத்தா நான் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்வேன் மாஸ்டர் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் என்ன சொல்கிறாங்களா, நீ அந்த டீமன் ரிலீமில் இருக்க அந்த டார்க் கில்டை பற்றி கேள்விப்பட்டி அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரில, 500 வருஷமாக நான் அங்கே போகல, நான் ஹவுஸ் சைட்டில் தான் இருந்தேன், ஆனால் டீமன் ரிலீம் தூங்குறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துருச்சு, அது வந்து அந்த நீங்கள் மேன்ஃப்ரோன்னு ஒருத்தர் வச்சுருப்பீங்களா, இந்த பிரின்ஸ் ஆஃப் மேன்கைண்டு, அவங்க இருக்காங்களா, அவங்க தான் அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த எமிலியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேல்ஃப்ரெடா அவன் தானா, அப்படின்னு ஹீரோயின் வந்து தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு மாஸ்டர், நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கணுமா, நான் வேணா அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு
வரவா அப்புறம் வந்து எம்லியா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை அதாவது அந்த டார்க் கில்ட் இருக்குல்ல அது யார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். அதாவது என்னைய வந்து ரெசலாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்கா உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது ரெசலக்ஷனா உங்களையா மாஸ்டர்? என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தெரியுமா? யார் அப்படி பண்ணா சொல்லுங்கடா, அவங்கள போய் அடி அடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து இந்த சைடு எம்லியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ போய் அந்த இடத்துக்கு நீ அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிரு. இந்த உலகத்துக்கு அதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. அது போக நீ அந்த அழிக்கும் போது என்னைய பற்றி அது இந்த பிளேஸை பற்றி எதையும் நீ சொல்லவே கூடாது அப்படி ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த டிராகன் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அது போக நீ வந்து ஒபீடியண்ட்டாக இந்த வேலையை முடிச்சு வச்சுக்கோ, நான் உன்னை வந்து ஃப்ரீ ஆக்கிடுவேன். அதான் நீ உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. இது போதும் மாஸ்டர், நான் கிளம்புறேன் மாஸ்டர் அப்படின்னு வந்து எம்லி வந்து அவங்களோட ரெக்கையை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சீக்கிரமாக அந்த டார்க் கில்டுக்கு போயிட்டு அதோட ரூட்டை மொத்தமாக அழிச்சிட்டு வரேன் அப்புறம் வந்து எம்லியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக மாஸ்டர் வந்து நான் என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, நான் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து குழந்தை மாதிரி மாஸ்டரோட பெட்டில் படுத்துங்க மாதிரி திரும்பி தூங்குற ஜாலி அப்படின்னு வந்து எம்லியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எம்லியா வந்து வேகமாக பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எம்லியாவுக்கு பின்னாடி வந்து ஒரு ராக்கெட் போயிட்டு இருக்கு. என்ன ராக்கெட் தெரியும்ல? பார்த்தா அந்த ராக்கெட் வந்து மொத்தமாக டிஸ்ட் ஆகி தான் நம்ம எலிசபெத் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷனில் நடுவில் வந்து யார் இது, யாருக்கு தைரியம் என்னை அட்டாக் பண்ண? அது போக என் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணிட்டு போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ் மான்ஸ்டர் இங்கே இருக்கா, என்னையே வந்து ட்ரெட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கா அப்படின்னு எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா டார்கெட் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது, டார்கெட் டிடெக்டிவ் அதை முடிக்கணும், அதை சாவடிக்கணும் அப்போ வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்க நாய்க்குட்டி. அப்போ அடுத்த ஒரு மிசைல் போகுது, டிஃபென்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் லெவல் 2 அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு மிசைல் வந்து டேரெக்டாக போகுது. இது வந்து அந்த எம்லியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த புல்லட் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எம்லியா வந்து அந்த ரெக்கையை வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. நீ என் ஆப்பனண்ட்டாக சூஸ் பண்ணிட்டியா, ரொம்ப தப்பாக சூஸ் பண்ணிட்ட அப்படின்னு வந்து எம்லியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எம்லியா வந்து ஷாக் ஆகுறோம். என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிசைலாக இருந்துச்சுல இப்போ 7-8 மிசைலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது எல்லாமே வந்து எம்லியா கிட்ட வந்து வெட்டிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம எம்லியா மொத்தமாக டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு இருக்காங்க. டார்கெட் இன்னும் உயிரோட இருக்கு, லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கச்சக்க ஒரு மிசைல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் ஸ்டூபிட் டாக் அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு அந்த நாய்க்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அது என்னோட ஆள், நீ அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் இது வந்து உடனே வந்து விஸ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் அப்போ நாய் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா எம்லியா வந்து எதுக்கு நான் அடிச்சு போய் இடையாட அடிச்சிங்கன்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் அவ்வளோ டேமேஜ். அது போக இந்த இடம் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டு போயிட்டு இருக்கா. சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த இடத்துல யாரோ ஆரஞ்சை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது ஜூஸை போட்டு சிஸ்டர் ஆனி இந்தாங்க இதான் ஃப்ரெஷ்ஷு ஜூஸு, இதை குடிங்க, இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிங்கன்னா அப்படியே உங்கள் மைண்டு கிளியர் ஆயிடும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஆனி வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப பயத்தில் ஒரு மாதிரி அப்படியே மென்டல் ஸ்டேட்டு இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. அப்போ வந்து ஆனி வந்து ரொம்ப 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 நன்றி பிரதர் லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குடிக்கும்போது அது அப்படியே உடம்புக்குள்ளே போகும்போது அது அப்படியே வந்து துள்ளி குதிக்குது. அந்த ஆரஞ்சு மொத்தமாக உள்ளே போகும்போது ஆனியோட உடம்புக்குள்ள அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்பி ரீஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே இங்கே பிளாக்காக இருந்திருக்கும், அங்கே இங்கே உடஞ்சிருக்கும். அவங்க வயிற்றில் கூட ஓட்ட இருந்துச்சுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் ஆகிட்டு இருக்கு. இது என்ன இந்த ஃபீலிங், இது ஒரு அட்வான்ஸ் டிவைன் மேஜிக்கா அப்படின்னு ஆனி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஆனியோட உடம்புல இருக்க எல்லாமே வந்து கிளியர் ஆகிட்டு இருக்கு, அவங்க மைண்டு சேர்ந்து கிளியர் ஆகிட்டு இருக்கு. அப்படி கிளியர் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த பாஸ்ட் மெமரி அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நினைவு வந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் நீ தானா அப்படின்னு ஒரு உருவம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால நீ வந்து சப்ரஸ் பண்ணாத, உன்னோட ட்ரூ செல்ஃபை வெளியே காமி அப்படின்னு சொல்லும்போது ஆனி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மெமரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்தாதான்ப்பா அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது இந்த சோஃபாவில் படுக்கிறதுல என்ன ஒரு சுகம். எப்போ பார்த்து இந்த அட்வென்ச்சர் போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இனிமேல் போக நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கேருந்து ஒரு கதவை திறந்துட்டு நம்ம எலிசபெத் வந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கடைசியாக எல்லாமே நான் வந்துடுச்சா அப்புறம் வந்து எலிசபெத் கேட்குறாங்க. அந்த சைடு பார்த்தா ஆனி வந்து அப்படியே ஏதோ ஒரு ஸ்டேட்லன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து எலிசபெத் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உன்னோட ஆன்சிஸ்டர் ஒரு ஓத் எடுத்தாங்க, அது என்னன்னா அதாவது ஜிம் கிளானான நீங்கள் வந்து எப்போவுமே எனக்கு ராயலாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எலிசபெத்து. அது போக உன் பிளட் லைன் அமைக்கினாச்சா அந்த ஓத்து வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு ரிமெம்பர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனிக்கு அப்படியே வந்து மொத்தமாக வந்து மைண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆனி பார்க்கும்போது அதான் டீமன் குயின் தெரியுது. சிஸ்டர் எலிசபெத் நீங்கள் தான் இந்த லெஜெண்டரி டீமன் குயினா அப்படின்னு வந்து ஆனி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான்,
இந்த உலகத்தோட ரூலர் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனால் ஏஷியன் ரெக்கார்ட் பார்த்தா நீங்களும் ஹீரோவும் சண்டை போட்டு நீங்கள் இறந்துட்டீங்க. அப்போ பிரதர் லீப்பிங் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இது சொல்ல கொஞ்சம் எம்பரிசிங்காக தான் இருக்குது, நான் தான் அந்த ஹீரோ அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ! அப்போ உண்மை என்னன்னா, இப்படி தான் நடந்திருக்கா? அந்த 6 மாசம் 6 பகல் 6 இரவு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ அந்த டைம் அப்ப பிரதர் லிங்பிங்கோ, சிஸ்டர் எலிசபெத்தும் வந்து அவங்களோட பெரிய பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது, யார் ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கடைசி ரிசல்ட்ல அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரொமான்டிக்காக மாறி அப்படியே வந்து 2 பேரும் ஒன்றா வாழ்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து எலிசபெத் வந்து நீ சொல்கிறது ஆல்மோஸ்ட் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ ஆனால் வந்து அப்படிலாம் நான்சென்ஸாக பேசாத, நீ எலிசபெத்தை வந்து அஃபன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஹீரோவை பொறுத்தளவு வந்து எலிசபெத் வந்து சும்மா இங்கே இருக்காக, நீ வாட்டுக்கு வந்து எங்கள் 2 பேருக்கு சிங்க் இருக்குது அது இருக்குன்னு சொன்னோன்னா அவன் வாட்டுக்கு கடுப்பாயிருவாள் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஓகே புரிஞ்சிச்சு அப்புறம் வந்து ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீ தான் வந்து அந்த சூப்பர் டீமன் வாரியர் பிளட் லைனோட டிசன்டண்டாக இருக்கிறனால நீ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டீமன் கிளானே வந்து ரொம்ப வெக்கப்படணும் அப்படின்னு வந்து எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஹீரோ வந்து ஆனி வந்து டீமன் கிளானா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஆனி வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இது நடந்து 600 வருஷம் ஆச்சு கரெக்டாக அப்படின்னு வந்து டீமன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உருவம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் பேர் தான் வந்து ஜிம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் முதலா இந்த பிளட் லைனை வந்து அவைக்கனிங் பண்ணாங்க. அவங்களோட கண்ணில் வந்து அப்படியே ரெட் கலரில் க்ளோ ஆகும். அவங்களால வந்து மேஜிக் யூஸ் பண்ண முடியும். அவங்களோட காம்பேட் ஸ்கில் வந்து அவ்வளோ டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அந்த பிளட் லைன் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அவங்களோட பவர் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். எவ்வளோக்கு அவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து இந்த கொலை பண்ணுறது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிளட் லைன் அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்க்கும்போது ஆனால் கொஞ்சம் வருஷத்திலே அவன் வந்து இந்த நார்த்தன் டெரிட்டரியிலேருந்து கிளம்பி போயிட்டான். எதுக்காகனா இந்த கேயாஸ் பண்ணதுக்காக. அப்புறம் அப்புறம் ஒரு 100 எலைட் மேன்ஸ் வந்து அவனோட கமெண்டுக்கு அடியில் இறந்து போனாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவனோடக்கு இருக்கிற அந்த ஆம்பிஷன் என்னென்னா எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணோம். அது டைரெக்டாக வந்து என் கேசலுக்கு வந்தான், என்னை சேலஞ்ச் பண்ணான். ஆனால் அப்புறம் அங்கே 2 பேர் சண்டை போடும்போது அவன் அந்த இடத்துல டிஃபீட் ஆனான். அப்புறம் அவனோட வைலன்ஸ் வந்து சீல் பண்ணியாச்சு. கடைசியாக அவன் வந்து எனக்கு ராயல்ட்டி தரேன்னு சொன்னான். அதுவும் அவனோட ஜென்ரேஷன் வைஸா அப்படி வந்து டீமன் குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் அங்கே நிற்கிற மாதிரியும் அந்த இவன் வந்து ஜிம் வந்து அப்படியே மண்டி போட்டு உங்கள் ராயல்ட்டிக்கு என் ராயல்ட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆனி வந்து ஜூஸை கையில் வச்சுக்கிட்டு ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, இப்போ தான் என்னோடய மெமரி கொஞ்சம் வந்திருக்கு. அது போக நான் வந்து அந்த சர்ச்சில் ஆர்ஃபனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னோட நன்ஸ் அப்புறம் அங்கே வந்து நன்ஸ் என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் தான் என் ஃபேமிலி, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன்னா ஆக்சுவலாக நீ ஆர்ஃபனில் இருக்க எல்லாத்தையும் நீ கொலை பண்ணிட்ட. நீ எப்போ வந்து பிசாக் ஸ்டேட்டுக்கு போனியோ அதான் இந்த ஒரு மாதிரி கொலவெறித்தனமாக போவாங்களோ அந்த மாதிரி தனத்தில் போகும்போது நீ எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணிட்ட. அது போக உன்னால் அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ நீயே வந்து வந்து திரும்பி வருவாங்க, நீ வந்து சிஸ்டர் பிரதரில் இருக்க, நீயே வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்காங்க. மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக இவன் இருந்த நேரத்தில் நான் இல்லை, அதனால் இவளோட பவர் வந்து ஜிம்மோட அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மேபி வந்து ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் போல் அது அவைக்கின் ஆகிறதுக்கு. அது போக அங்கே இல்லாதனால எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எபிலிட்டி எப்படி அவைக்கின் ஆகுது, எப்படி வருது, அதெல்லாம் நம்ம எலிசபெத் தெரியல. அப்போ 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 இல்லை என்னோட பிரதர்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து ஆனி வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கையால் கொலைப்பட்டு அந்த ரியாலிட்டி அப்செட் பண்ண முடியல. இது சரி எலிசபெத் நம்ம தான் அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மார்க்கெட்டில் மீட் பண்ணோமே அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி நானே உனக்கு சொல்கிறேன், இதுதான் அந்த யங்கர் சிப்ளிங் சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து அவர் போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அது எல்லாமே வந்து டால்ஸு. பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வந்து ஆனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆனியோட கண்ணில் பார்த்தா சிஸ்டர் ஆனி வாங்க விளையாடலாம், ஆமாம் வாங்க ஆனி விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு பொண்ணு சிஸ்டர் ஆனி அப்படி திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டீங்களா, வாங்க நம்ம விளையாடலாம் சிஸ்டர் ஆனி அப்படின்னு எல்லோரும் வந்து நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போர்ட்டலை உடனே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த சைடு பார்த்தா அது எல்லாமே டாலாக மாறிடுச்சு. உனக்கு புரிஞ்சிச்சா, இது எல்லாமே வந்து அந்த டால் மேஜிக் தான். இது வந்து
இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு அவங்களோட மெஜிஷியன் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டீமன் குயின். ஓ அப்படி அப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், அது போக வந்து இதெல்லாம் வந்து இந்த டார்க் அப்பத்திலிஸோட ஆர்டர் தான். அவங்களோட பிளட்டில் வந்து இந்த மாதிரி அவைக்கிங் ஆகும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து இந்த மாதிரி சோலை வந்து பைண்ட் பண்ணி வச்சு வாழ்க்கை வைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. அவங்களால எங்கேயும் போக முடியாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட சோல் வந்து இந்த டாலில் வந்து அப்படியே வந்து சீல் பண்ண வைப்பாங்க அப்படின்னு வந்து டீமன் கிங் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை 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 இது வாய்ப்பில்லை, இது வாய்ப்பில்லை, இல்லை இல்லை அப்படின்னு வந்து ஆனி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்களால அக்ரி பண்ண முடியாமல் இருக்குது. என் மண்டை வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமன் குயின் அவங்களோட அந்த கையை வச்சு ஒரே ஒரு ஸ்விங் பண்ணுறாங்க. அவங்க மண்டையில் பொத்துக்குன்னு அடிக்கும்போது அவங்க மெமரி அப்படியே அவங்க கொலாப்ஸ் ஆகி விழுகுறாங்க. எனக்கு தெரியும் தெரியும் நீ அவளுக்கு உதவி பண்ணுற. பட் பட் வந்து அவள் இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரரியாக வந்து மயக்கம் போட்டிருக்கா. அது போக அவளோட பவரை இப்போதைக்கு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்பி வந்து அவள் லூஸ் பண்ணிடுவா, இந்த டவுனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவா அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வந்து டீமன் கிங் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மயக்கம் வச்சுருக்காங்க. எனக்கு புரியுது. பட் நான் இத சால்வ் பண்ணவா? அப்பன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா, இத நான் வந்து சாந்தமாக்கி இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ சாந்தமாக்குறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னைய நம்பி குடுன்னு சொல்லியிருப்பான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இங்க மாரி ஒரு சர்ச்ச காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சில பார்த்தா ஆனி தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிரதர் நம்ம ஹீரோ அங்க நின்டுகிட்டு இருக்கான். அப்ப ஆனி கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறக்கும்போது, "பிரதர் பிரதர் லீப்பிங் நீங்க என்னைய இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சாரி என்னைய வந்து இங்க நீங்க கூட்டிட்டு வரல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எலிசபெத்தோட அந்த போர்ட்டல் தான். அதனால உன்ன ஈஸியா இங்க கூட்டிட்டு வந்தாச்சு." அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எனக்கு எல்லாமே ரிமெம்பர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எந்த நன்னும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல அழுதுகிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல. நீ தப்பா சொல்ற. நீ தப்பா சொல்ற. நீ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண பார்த்த. உன் சிப்லிங்ஸ் எல்லாம் நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ வந்து ஒரு மர்டர்லாம் கிடையாது. ஒரு கில்லர்லாம் கிடையாது. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆனா இது எல்லாம் என் ஃபால்ட் தானே. நான் இந்த மாதிரி இது பண்ணாம அந்த இடத்துல ஓடாம இருந்த என்னோட பவரை நான் லூஸ் பண்ணாம இருந்தா நான் எல்லாத்தையும் காப்பாத்திருப்பேனே அப்படின்னு வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த டார்க் கில்டு தான். உன் மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நீ வந்து அந்த அவைக்கினிங்னாலும் உன்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்ட. இதுக்கு உன்னைய ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நீ வந்து கவலைப்படாத. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க எல்லாம் செத்ததுக்கு காரணம் நான் தானே. அது எப்பவுமே மாறாதில்ல. அந்த ஃபேட் எப்பவுமே மாறாதில்ல அப்படின்னு வந்து ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! எப்போலேருந்து இந்த பொம்மையெல்லாம் நீ கிரியேட் பண்ண ஆரம்பிச்ச? இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே! நல்லா டீட்டெயிலா பண்ணியிருக்க. அது போக இது நல்லா காட்டன்ல உள்ள வச்சிருக்க. ஆனா என்ன உனக்கு நாட் போட தான் அவ்வளோ வரல. நாட் போட்டனா காட்டன் வெளிய வராது. ஸோ இது மூலமா இந்த டால வச்சு நீ கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேச்ச மாத்துறக்கான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி நான் உனக்காக நாட் பண்றேன். அப்ப நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அத பிரிச்சு பிரிச்சு அத பிரிச்சு பிரிச்சு வைக்கும்போது, அன்னைக்கு வந்து, "இல்ல என்னோட பிரதர்ஸ் நீ 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 என்ன பண்ணியிருக்க? என் பிரதர்ஸ், என் சிஸ்டர்ஸ்" அப்படின்னு சொல்லி ஆனி வந்து அப்படியே வந்து அந்த டெவில் ஃபார்முக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு தத்துவம் சொல்றாங்கன்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இத நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். "டோன்ட் வாண்டர் அண்டர் த ட்ரீ, டோன்ட் பவுண்ட் அண்டர் த ரெயின்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் "டோன்ட் கேர் இன் த டார்க்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நம்ம ஆனி வந்து ஒரு தண்ணியில மிதக்கிற மாரி இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய கடல் அளவு வந்து ஆனி மட்டும் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனி வந்து அந்த இடத்துல கான்ஷியஸா வந்து எங்க இருக்கேன் நானு அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மேல வானத்துலேருந்து ஒரு கை வந்துகிட்டு இருக்கு. அப்படியே பிரகாசமா. அந்த இடம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாயிட்டு இருக்கு. "உனக்கு முன்னாடி நீ பாரு. உனக்கு பின்னாடி நீ பார்க்காத. நீ உனக்கு உனக்கு கரேஜ் இருக்கிற அளவு நீ எப்போ அத ஃபேஸ் பண்றியோ, அப்போ உன் தலைய தூக்கு. நீ எப்பவுமே வந்து என்ன ஆச்சு அந்த மாதிரி நீ கவலைப்படக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும் அத பத்தி தான் நீ யோசிக்கணும். எப்பவுமே வந்து உன்னைய நீயே பூட்டி வைக்கக்கூடாது." அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஏதோ வந்து ஒரு என்லைட்மென்ட் ஆயிட்டு இருக்கு அந்த ஆனிக்கு. அப்ப ஆனி அத பார்க்குறாங்க. "நீ எப்பவுமே வந்து முன்னாடி தான் பார்க்கணும். எப்பவுமே இந்த ஸ்கை இருக்கிற மாரி தான் உன் வானத்த வச்சுக்கணும். எப்பவுமே நீ அந்த மாரி தான் டிட்டர்மினேஷனா இருக்கணும்." அப்ப நம்ம ஹீரோ வந்து சாஃப்ட்டா பேசுற மாரி இருக்கு. அப்ப இந்த சைடு வந்து அவனோட கை வந்து நம்ம ஆனி கொஞ்சம் கொஞ்சமா தூக்குற மாரி இருக்கு. அப்படியே அந்த பாஸ்ட்லேருந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரெசென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஒரு திடீர்னு வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல வரான். "பாத்தியா நான் உனக்காக இந்த டால வந்து மேக் பண்ணியிருக்கேன். இவன் பேர் தான் ரஃபேல்." ரஃபேல்னா அது ஒரு ஏஞ்சல் ரெஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். பார்த்தா அது ஏஞ்சல் இது மாரி தான் வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அதுதான் காமிக்கிறாங்க. அதான் ஏஞ்சல் டால், ரஃபேல் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இவன் உனக்கு உதவி பண்ணுவான், நீ ஹீல் ஆகுறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏஞ்சல வந்து நம்ம ஆனி வாங்குறாங்க. இந்த ஃபீலிங்
இல்ல இது வந்து தப்பா இருக்காது. இது இது அப்படி ஆன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அழுக வருது. என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த சோல் வந்து ட்ராப் ஆயிருக்கும்னு, அது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டு, நாங்கலாம் ஃப்ரீ ஆயிட்டோம். எங்கள பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் நீங்க எங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு எல்லா பசங்களும் வந்து ஆனிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கு. அப்படியே வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹெவனுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ. அந்த டயர்ட்லாம் அந்த டயர்ட் இருக்கும்ல, அந்த முடிச்செல்லாம் வந்து அன்டயர்ட் பண்ணும்போது அந்த சோல் எல்லாமே வெளிய வந்துருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ புதுசா ஒரு டால கிரியேட் பண்ணி, அதுல வந்து ஒரு புதுசான ஒரு சோல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அந்த டாலுக்கு. பிரதர், சிஸ்டர் நான் கண்டிப்பா அந்த சர்ச்சை ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க ஆனி. சரி, ஓகே, ஓகே. ஒரு மலை முடிஞ்சதுக்கு அடுத்து அப்பதான் ஒரு புதுசா ஸ்கை வந்து தோன்றும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு தத்துவமா இருக்கு. நான் அங்கே என்ன இருக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அது போக ஷேக்ஸ்பியர் இது மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இதுதான். ஸோ அதுக்கு இந்த கதைக்கு அவ்வளோ இல்லை. ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் ஆனிக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நல்ல வேளை. நான் வந்து அந்த சிஸ்டம் வந்து எனக்கு கொஞ்சம் குடுத்துருந்துச்சு. இந்த சைக்கோ தெரப்பி புக்ஸு. அதுலேருந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அது போக அத வச்சு தான் இவள வந்து கொஞ்சம் நார்மலா கொண்டு வந்தேன். அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணதெல்லாம் அந்த சிஸ்டமோட உதவி தான். ஏற்கனவே சிஸ்டம் வந்து இந்த மாரி புக்க படிக்க சொல்லியிருக்கும். நம்ம ஹீரோ அந்த புக்க படிச்சிருந்திருப்பான். அத வச்சு தான் இங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் நிலவரத்த. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து டீமன் ரிவ்லேம் டெத் சாம்ப் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப கொடூரமா, அதாவது லைஃபே இல்லாத மாதிரி எக்கச்சக்கமா கொடிய மான்ஸ்டர்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம டிராகன் பறந்து போய்கிட்டு இருக்கு. நான் இதை வந்து எமிலியான்னு சொல்லவா இல்லை குட்டி டிராகன் சொல்லவான்னு சொல்லுங்க. அப்போ வந்து இப்போதைக்கு நான் வந்து எமிலியான்னு சொல்றேன். அப்போ எமிலியா வந்து அந்த இடத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லேண்ட் ஆகுறாங்க. சார், அன்ஃபார்ச்சுனேட்லா மாஸ்டர் இந்த இடத்துல இல்லனால இந்த இடம் இப்படி போயிருச்சு அப்படின்னு வந்து எமிலியா கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப கொடூரமா அந்த இடத்துல மெயின்டெனன்ஸே இல்லாம எல்லாமே ஏதோ மான்ஸ்டரா ரொம்ப ஹாரிஃபிக்கா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து எமிலி அங்கேருந்து அப்படியே குதிச்சு கீழே லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆகிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அதனால புதுசாக ஒரு சோறு வந்திருக்கு. அதை போய் கீல் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். அதோட சோல் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து எமிலியா நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அதோட அதோட தொட பகுதி வேணும். நான் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஏதோ சிக்கன் மாதிரி வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு அதோட அந்த ஸ்பைன் எலும்பு வேணும். எனக்கு வந்து அதோட ஃபிங்கர் நெயில்ஸ் வேணும். எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு ஒரு ஒரு மான்ஸ்டராக வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு வந்து எல்லாம் வரும்போது எமிலியா சும்மா பார்க்குறாங்க. அது எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. சே, எங்களோட மாஸ்டரோட லேண்டில் இந்த மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க. அது இப்போ இந்த இடம் இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது எல்லா மாஸ்டரும் திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டெரிஃபிக் ஆரா வந்து எல்லாமே வந்து பார்க்குது. பக்கத்தில் படம் செத்துருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எமிலியா கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஏதோ வாயில் ஃபீடிங் இந்த குழந்தைங்க வாயில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, யார் நீ? எதுக்காக இந்த டார்க் இருக்க இடத்துக்கு வந்திருக்க? இந்த கில்டுக்கு எதுக்கு வந்திருக்க? உன் உயிரை நீ இங்கே கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. எமிலி அதை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த 6 டீமன் பில்லரில் ஒரு ஆள் என் பேர் தான் கர் தூஸ்கா, இங்கே நீ இங்கே வா அப்படின்னு வந்து அந்த டீமன் கூப்பிட்டுது. நம்ம எமிலி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எக்கச்சக்கமான இந்த சாம்பர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஒரு மூலப்பகுதி மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஆர்கான்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு 6 இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு 100 காமிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அதுலேருந்து எக்கச்சக்கமாக ஏதோ டியூப் போயிட்டுருக்கு. அப்புறம் காமிக்கிறாங்க அதுதான் டார்க் கில்ட் ஹால் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சாம்பர்லேருந்து ஏதோ ஒரு உருவத்துக்கு ஒரு கனெக்ஷன் போயிட்டுருக்கு. கீழே பார்த்தா ஒரு 4 பேர் அந்த உருவத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று இந்த டோர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த உருவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, அந்த கானா அதாவது வெளியே ஒருத்தர் இருந்திருப்பார்ல அந்த மான்ஸ்டர், அந்த ட்ரூப்போட மொத்தமாக வைப் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று வந்து உள்ளே இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஸ்வாட்ஸ் அண்ட் கில்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது போக அது ரிவெஞ்சுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இவனா இவ்வளோ டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, இவன் தான் டார்க் கில்டோட 6th பில்லரில் ஒரு ஆள். அவன் 1 ஸ்டார் டீமன் சோவினில் இருக்கான். அவன் தான் ஃப்ரஸோ சாம்வி அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. அவன் வந்து அதை பார்த்துப்பான். அதாவது வெளியே கேட் கீப்பர் மாதிரி இருக்கால, அவன் பார்த்துப்பான். ஏன்னா அவனும் வந்து 6 பில்லரில் ஒரு ஆள் தானே அப்படின்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் 6 பில்லரில் இருக்கிற இன்னொன்று ஆள் ரூத்தா பிளாடர் 2 ஸ்டார் டீமன் ஆன்சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அப்போது ஒரு எலக்ட்ரானிக் மாதிரி ஒன்று வருது. அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் நம்பர் 24 1 ஸ்டார் டீமன் சோவின் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று அது வந்து அது என்ன சொல்லுதுன்னா, வில்லியம் வா நம்ம போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வாய மூடு அப்படின்னு ஒரு உருவம் குட்டி பையன் சொல்கிற மாதிரி இருக்குது. அவனும் அதே டீமனில் 6th பில்லரில் ஒரு ஆர்டராக இருக்குது. அவன் பேர் பார்த்தா வில்லியம் எலிசபெத்துன்னு இருக்குது.
எனக்கு என்னமோ எலிசபெத்தோட அந்த ஒரு முடிய டிஎன்ஏ வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ தோணுது. சரி அது ஃப்யூச்சரில் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்வாட் மாஸ்டரும் இங்கே வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தைரியம் தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோபஸ் மண்டை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுதான் ககோ குட்டு ஹவ் 4 ஸ்டார் டீமன் சோவின் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் கடைசியாக நடுவில் ஒருத்தர் லீடர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல நான் ரொம்ப வரி பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் மெட்டீரியல் இல்லாமல் போச்சு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்களே இந்த மாதிரி டோருக்கு வெளியே வந்து நிற்பாங்கன்னு, அவங்கள வச்சே இந்த மெட்டீரியலை க்ரியேட் பண்ண முடியும் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் யாருன்னா இந்த டார்கில்லோட பிரசிடென்ட் விஸ் மால்ஃப்ராய்ட், அதான் நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பான்ல, அந்த முதல்ல அந்த ஒரு முடியை பிடுங்கியிருப்பான்ல, அவன் தான் இவன். இத்தனை வருஷமா வந்து இந்த எல்லா ஆர்கன் மூலமாக இவன் கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த எலிசபெத் வந்து எப்படியாச்சும் ரெக்ஸரேட் பண்ணோம் அப்படின்னு அந்த ராயல்ட்டி மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் அப்படியே வந்து கருகி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இது இது வாய்ப்பில்லை, இது என் பவர் வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண முடியல, அது என் பவர் மேலே ஒரு எஃபர்ட் காமிக்கல அப்படி வந்து அந்த உருவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குது, இது நல்லதுக்கு இல்லை, இவ பவர் ரொம்ப எண்ட்லெஸ்ஸாக இருக்குது, இவ டெலிபோர்ட் வேறு யூஸ் பண்ணுறான், இவ யார் அப்புறம் அந்த உருவம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் மொத்தமாக சாகுது. அதான் அந்த 6 பிள்ளைல ஒரு பிள்ளை ஒரு செகண்டில் சாகுது. அப்போ அது யார் சாவடிச்சான்னு பார்த்தா, அதான் நம்மளோட அந்த டிராகன் பொண்ணு, டிராகன் கிளா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எமிலியா வந்து அந்த சைட் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக நான் வந்து மான்ஸ்டர் வந்து படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அது என்ன சொல்லுதுன்னா, லார்ட் கெர்ஸா வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்களா, இது வாய்ப்பில்லை, அவர் தான் வந்து ஒரு பில்லர் எப்படி அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் காமிக்கிறாங்க கிரேட் அப்போத்தலிஸ் அப்படின்னு ஒரு கேரக்டராக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க எப்படி இவ வந்து அப்படி பண்ணான்னு. ஸோ இந்த உருவத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சாப்டர் அதாவது கொஞ்சம் ப்ரீவியஸ் சாப்டரில் இந்த மாதிரி எல்ஃபியும் அப்புறம் வந்து பீரோஸும் வந்திருப்பாங்க. அவங்க கூட கார்டு வச்சு வந்து இவங்களை டிஃபீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த மான்ஸ்டரோட சேர்ந்தவங்க தான் இவங்க. அப்போ வந்து என்ன ஒரு மெஸ்ஸு, எல்லாம் வந்து ட்ராஷாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து எமிலியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்போ எமிலியோட கண்ணில் பார்த்தா அந்த ஒரு இதே இல்லை, இதெல்லாம் ஒரு பண்ணணுமா, அதாவது மாஸ்டர் கொடுத்ததுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க, வேண்டா வெறுப்பாக வந்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் அது பெரிய ட்ராகன் வந்து கத்துது, கோல்டன் ட்ராகன் கிங்குன்னு. அதுவும் வந்து அது எம்லியா வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலை, அவங்களோட 2 அந்த ட்ரெஸ்ஸு பார்ட்டிகல்ஸ் தான் அப்படியே மாறுது அந்த பவர். அந்த பவரில் யாருக்குமே வந்து அந்த அந்த பவரில் எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ வலிக்குது, எல்லா மனுஷனும் அப்படியே கத்துது, அதனால தாங்க முடியல அந்த பவர், அதாவது அந்த சானிக் பவர் வச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்குது. அப்புறம் அவங்க அப்புறம் அவங்க தடையாக இருந்த எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போகுது. எம்லியா அதுலேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ரெக்கையை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய டோர் மாதிரி அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி அது, நீ இந்த இடத்துக்குள்ளே போகணுன்னா என் கேள்விக்கு பதில் சொல்லணும், நீ உன்னோட கேள்விக்கு தப்பாக சொல்லணும், அதுக்கு உயிர் தான் வந்து மதிப்பு, அதனால கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்லியா வந்து ஒரு காலை வச்சு ஒரே எத்து தான் அந்த மொத்த டோர் அப்படியே ஷாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அசால்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ உள்ளே கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க. உன்னை கண்டுபிடிச்சிட்ட விஸ் பார்த்தா அந்த டீமன் ஜென்ரல் இவனெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த பேசுகிற டைம் அப்போ தான் நம்ம எம்லியா உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க. நீ என்ன ரொம்ப அக்லியாக மாறிட்ட அப்படி வந்து எம்லியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இப்போ எனக்கு கொஞ்சம் குளிர வேற செய்யுது அப்படி அந்த உருவத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப வயசாகி ரொம்ப எப்படிலாம் வந்து உயிரை காப்பாற்றுறோமோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் டியூப் போட்டு தான் வச்சுருக்காங்க அவனை. அது போக உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல லேடி எமிலியா அப்படின்னு வந்து அவன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவு வந்து குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதிகமாக நான் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்டர் ரெடி பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ குவாலிட்டியும் கட் ஆகுது, எடிட்டிங்க்கு அந்த டைமிங்கும் எனக்கு கட் ஆகுது. அதுக்கு தான் நான் சிங்கிள் வீடியோவாக போடுறேன்னு சொன்னேன். பட் எல்லோரும் வந்து பெரிய வீடியோ வேணும், அடுத்த சாப்டர் வேறு கேட்டிங்க. ஸோ வந்து மொத்தமாக வந்து முடிச்சிடலான்னு சொல்லி தான் ஒரே இதில் வந்து 7லேருந்து 8 சாப்டர் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாஸ்ட் சாப்டர் எல்லாம் அப்படி தான் வந்திருக்கும். அண்டு எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே வந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இடையில வந்திருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவை கொடுக்க பார்க்குறேன். அண்டு வந்து நம்ம மெம்பர்ஷிப்புக்கு வந்தனால எல்லா வீடியோ வந்து மெம்பர்ஷிப்பில் போடணும்லாம் அப்போலாம் இது கிடையாது. சும்மா ஒரு மெம்பர்ஷிப்பில் போட்டு வைப்பேன் தான் வச்சுருக்கேன். வீடியோ வந்து எப்பயுமே ரெகுலராக வரும். அதே மாதிரி 2 2ஆக தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து
ப்ரீ ரெக்கார்டிங் பண்ண வச்சது. நீங்கள் வந்து இந்த சாப்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மொத்த சீசன் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துக்காக நான் டே அண்ட் நைட்டாக உட்காந்து பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் லைக்கும் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அந்த ஹை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு, அதையும் வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் ஆகும். இவ்வளோ தான் நான் சொல்கிறது. இந்த வீடியோவுக்கு நீங்கள் எப்படியோ ஒரு 100 லைக் எனக்கு கொடுத்தா போதும். இந்த 100 லைக் வந்துருச்சுன்னா இதோட சீசனை நான் அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அது போக இதுக்கடுத்து தான் வந்து மொத்தமாக ஆரம்பிக்கவே போகுது. ஏன்னா இதளவு ஆரம்பித்ததெல்லாம் வெறும் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து வந்து மொத்தமாக ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி மான்வா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னா ஒரு 100 லைக் அது டார்கெட் வச்சுருக்கேன். இந்த இது முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று ஒரு மான்வா நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது தான். ஸோ அதையும் நான் சீசன் 1 முடிப்பேன். எதுக்கெல்லாம் 100 லைக் வந்து ரீச் ஆகுதோ, அதாவது ஒரு சீசன்லாம் முடிப்பேன். அதுக்கு இப்போயே நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் 100 லைக் நீங்கள் போடுறீங்களோ, அதுவும் நீங்கள் போடுற மான்வா தான் நான் போடுறேன். ஸோ எதுக்கு 100 லைக் போதோ அதுக்கு நான் அடுத்தடுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ தேங்க் யூ கைஸ், பை.